வணக்கம். பேங்க் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஆகஸ்ட் 10, 2026. இந்த வீடியோ இன்ட்ராடே ட்ரேடர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:48 ஆகஸ்ட் 10, 2026. இதற்கு முந்தைய வீடியோ வார அளவில் டெலிவரி எடுக்கும் ட்ரேடர்களுக்கு போட்ட வீடியோ. இது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு. இதற்கடுத்த வீடியோ மாத அளவில் டெலிவரி எடுக்கும் ட்ரேடர்களுக்கு. மொத்தம் 3 வீடியோக்கள். அதாவது இது பொதுவாக இது மாத அளவில் சப்ஸ்கிரைப் செய்யும் ஃபேஸ்புக் ட்ரேடர்களுக்கு மாதம் ரூபாய் 89 செலுத்தும் ட்ரேடர்களுக்கு அனுப்பப்படும் வீடியோ இன்று இலவசமாக வெளியிடப்படுகிறது. அதாவது தினசரி மாதம் ரூபாய் 89 செலுத்தும் சந்தாதாரர்களுக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், எம்சிஎக்ஸ் கச்சா எண்ணெய், எம்சிஎக்ஸ் தங்கம், எம்சிஎக்ஸ் வெள்ளி போன்ற 5 இண்டெக்ஸுகளை பற்றிய இன்ட்ராடே, வார அளவில் டெலிவரி, மாத அளவில் டெலிவரி என்று மொத்தம் 15 வீடியோக்கள் தினசரி வெளியிடப்படுகிறது. அதில் 3 வீடியோக்கள், இப்போது ஒரு ஸ்டாக், ஒரு இண்டெக்ஸ் மட்டும் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இலவச பகுதியில் வெளியிடப்படுகிறது. அப்புறம் நாளை நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் எம்சிஎக்ஸ் கச்சா எண்ணெய் இருக்கலாம், எம்சிஎக்ஸ் தங்கம் இருக்கலாம், எம்சிஎக்ஸ் வெள்ளி இருக்கலாம். தினசரி ஒன்று இலவசமாக வழங்கப்படும். சரி, இப்போ இதுக்கு முந்தைய வீடியோ வார அளவில் டெலிவரி. இப்போ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு. இப்போ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அதற்கு முந்தைய வாரம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த நிலைகளுக்குள் வர்த்தகம் இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 58,531.60 தொடவே இல்லை. அதே சமயம் 58,179.60 உடைத்து வெள்ளிக்கிழமை ஹை மொத்தமே 58,130. அப்போ எதிர்பார்த்ததை விட மோசமாக ட்ரேடர்கள் வர்த்தகம் செய்திருக்கிறார்கள். அப்போ அண்டர் பர்ஃபார்மன்ஸு. அப்போ எதிர்பார்த்ததை விட மோசம், திருப்திகரமாக இல்லை. காளைகள் திருப்திகரமாக செயல்படவில்லை. சரி, இப்போ என்ன நிலைகள் எதிர்பார்க்குறார்கள் இந்த இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேட்? அதாவது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, 58,020.20 இது வெள்ளிக்கிழமை க்ளோசிங், இதை தாண்டாது என்று நினைக்கிறார்கள். தாண்டாது என்றால் கீழே விழ ஆரம்பித்தால் 57,759 வரை சரிவு இருக்கும். அப்புறம் இந்த நிலைகளுக்குள்ளே வர்த்தகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது எதிர்பார்க்கப்படும் அளவுகள். எதிர்பார்த்தபடி நடந்துவிட்டால் சந்தோஷம். எதிர்பார்த்ததுக்கும் மாறாக நடந்தால் என்ன செய்வது? எப்பொழுதுமே அதாவது சந்தையில் நம்ம ஒன்றை எதிர்பார்க்கிறோம், எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்தால் என்ன செய்வது? அதையும் தயாராக ஸ்ட்ராட்டஜி வைத்திருக்கிறோம். இப்போ எதிர்பார்ப்புக்கு மாறாக 58,020.20 தாண்டினால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பதற்றம் ஏற்பட்டு ஷார்ட் கவரிங் 58,281 என்ற நிலை வரை ஷார்ட் கவரிங் செல்ல வாய்ப்புண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்வோம். இப்போ என்னென்னா, இதை உடைத்தால் என்ன ஆகுது, இதை கிராஸ் செய்தால் என்ன ஆகுது? அதாவது பொதுவாக இந்த நிலைக்குள்ளே வர்த்தகம் ஆகணும். இதை உடைத்தால் அல்லது இந்த நிலையை கிராஸ் செய்தால் வார அளவிலான டெலிவரி ட்ரேடர்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நிலைகளை நீங்கள் சரி பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ மாத அளவில் டெலிவரி எடுக்கும் ட்ரேடர்களுக்கு அடுத்த வீடியோ இன்னும் சில நிமிடங்களில் வரும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.